அஸ்ஸலாமு அலைக்கும். பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தாருக்கு தொழ வைப்பதற்காக ஒரு இமாமை நியமித்தார்கள். அவர் அல்ஹம்து சூராவுக்கு பிறகு எந்த சூரா ஓதினாலும் இறுதியில் குல்ஹுவல்லாஹு சூரா ஓதிய பிறகுதான் ருக்கூவுக்கு செல்வார். மக்கள் அந்த இமாமின் இந்த செயலை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கூறினார்கள். அவர் ஏன் அப்படி செய்கிறார் என அவரிடமே கேளுங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மக்கள் அவரிடம் கேட்டதற்கு அவர் கூறினார், இந்த சூரா இக்லாஸ் இறைவனின் ஏகத்துவத்தை அழகான முறையில் எடுத்து சொல்கின்றது. அதனால் அதனை நான் விரும்புகிறேன் என கூறினார். அதை மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் தெரிவித்தார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைவனும் அவரை அதிகம் நேசிக்கிறான் என்பதை அவரிடம் கூறுங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே புனிதமான நற்செயல்கள் இறைவனுடைய அன்பையும் நேசத்தையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. அத்தகைய நற்செயல்கள் செய்யக்கூடிய நல்ல மக்களாக நாம் வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.